Hello friends, welcome to Nihira Techiees. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா SQL சர்வர்ல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஜாயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டைப்ஸான ஜாயின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்னர் ஜாயின், அப்புறம் அவுட்டர் ஜாயின். அதில் வந்து 2 டைப் வரும். ஒன்று லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ஒன்று ரைட் அவுட்டர் ஜாயின், அப்புறம் வந்து ஃபுல் ஜாயின். இதில் மோஸ்ட்லி ரியல் டைம் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அப்புறம் ரைட் அவுட்டர் ஜாயின் வந்து கொஞ்சம் மினிமலாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இன்ஃபோ. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட ஐடி 1 2 3 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்ஃபோ வந்து இங்கே இருக்கு. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஓகே, இதில் வந்து ஐடிங்கிறது விட்டுடலாம். ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் அவங்களோட எந்தெந்த மந்த், அப்புறம் ஃபீஸ். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 3 ரெக்கார்ட் இருக்குது. 3 மந்த் பே பண்ணியிருக்காங்க. மே, ஜூன், ஜூலையில் இருக்குது. ரெண்டாவது இருக்கவங்களுக்கு ஜூனில் மட்டும்தான் ரெக்கார்ட் இருக்குது. ஃபோர்த்துக்கு வந்து மேல மட்டும் இருக்குது. அவங்களுக்கு தேர்ட் எம்ப்ளாய்க்கு வந்து சுத்தமாக இதில் ரெக்கார்டே இல்லை. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஜாயின்ஸ் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இது ஜாயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் நீங்கள் கம்பைன் பண்ணி ரெக்கார்ட் எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள்லையுமே உங்களுக்கு மேட்சிங் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டு வரும். இல்லைன்னா அந்த ரெக்கார்டை கன்சிடரே பண்ணுறாரு. ஸோ அதுக்கான சிண்டெக்ஸ் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் போட்டுடலாம். ஏ இது பார்த்தீங்கன்னா அலைஸ் கிரியேட் பண்ணுறது. நான் வந்து ஏன்னு கொடுத்துருக்கேன், இல்லை நீங்கள் வேற நேம் கூட கொடுத்துக்கலாம். இன்னர் ஜாயின் இந்த டேபிளோட பண்ணுறோம். ஸோ இந்த டேபிள் 2 டேபிளை ஜாயின் பண்ணுறோம்னா எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஐ மீன் என்ன காலம். ஸோ என்ன காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்குமே மேட்சாக இருக்கிறது ஏல இருக்கக்கூடிய ஐடி. ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்டோட ஐடி. அந்த ஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் இன்னர் ஜாயின். இப்போ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஸ்டார்னு மட்டும் போட்டேன். இது எப்படி பண்ணுறேன்னா இந்த ஏங்கிற டேபிளில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஸ்டார் போட்டலாம். பில இருந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னா மந்த், ஃபீஸ், இந்த 2 டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஒன்றுங்கிற எம்ப்ளாய்க்கு வந்து 3 ரெக்கார்டு வந்துருக்கு. அடுத்த 2ங்கிறது ஒரு ரெக்கார்டு. ஃபோர்த் ஒன்றுக்கு ரெக்கார்டு வந்துருக்கு. அந்த எம்ப்ளாய் தேர்ட் இருக்கவங்களுக்கு ரெக்கார்டு வரவே இல்லை. ஸோ 2லேயுமே இது மேட்ச் ஆகிருந்தால் மட்டும்தான் இது வந்திருக்கும். ஸோ 2லேயுமே இது மேட்ச் ஆகிறதுனால நமக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னர் ஜாயின். இதே மாதிரி லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் வராது நமக்கு கொரி எழுதும்போது. ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்குதுல்ல, இது வந்து லெஃப்ட்ல இருக்கக்கூடிய டேபிள், இது வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிள். ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் போடும்போது இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபுல் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்துடும். சப்போஸ் இந்த டேபிளில் மேட்சிங் ரெக்கார்டு இல்லைன்னா அந்த ரிலவெண்டான ஃபீல்டுக்கு வந்து நல்லுங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இது வந்து ரைட் அவுட்டர் ஜாயின் வந்தீங்கன்னா அதே அப்படியே ரிவர்ஸ் தான். இந்த ரைட்ல இருக்கக்கூடிய அவ்வளோ ஃபீல்டு எடுத்துட்டு வந்துடும். லெஃப்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த ரிலவெண்டான ஃபீல்டு வந்து நல் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், மற்றபடி எல்லாமே சிண்டெக்ஸ் சேம் தான். இப்போ பாருங்க 1 2 3 4 அந்த 3 ரெக்கார்டுமே வந்துடுச்சு. ஆனால் 3வது எம்ப்ளாய் ஐடி 3 இருக்கவங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஃபீஸ் இன்ஃபோல வந்து ரெக்கார்டு இல்லை. ஸோ ரெக்கார்டு இல்லாதனால அந்த 2மே வந்து நல் ஆட்டு உங்களுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ரைட் அவுட்டர் ஜாயின். ரைட் அவுட்டர் ஜாயினுக்கு வந்து இந்த லெஃப்ட் போட்டிருக்க இடத்துல ஜஸ்ட் ரைட்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரைட் அவுட்டர் ஜாயின் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். ஏன்னா இல்லாத எம்ப்ளாயோட ரெக்கார்டு எதுவுமே நம்ம அங்கே போடல, அதனால இங்கே நல் வர்றதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது.
மற்றபடி இருக்கக்கூடிய அந்த இவ்வளோ ரெக்கார்டுமே வந்திருக்கு. இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ரைட் அவுட்டர் ஜாயின் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயினில் வந்து உங்களுக்கு நல் வந்துச்சுல்ல, இல்லை எனக்கு நல் வாரதா இருந்ததுன்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா இஸ்நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த இஸ்நல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இஸ்நல் போட்டுட்டு சப்போஸ் இது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு 0ங்கிற வேல்யூ அப்படின்னு போட்டு மாதிரி as 0 பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கொடுக்கலாம். ஏதாவது வேல்யூஸ் நம்ம கொடுத்தாச்சுன்னா அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்துட போகுது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இன்னர் ஜாயின் என்ன, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன, ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின் நம்ம பார்க்க தேவையில்லை. ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லா ரெக்கார்டுமே தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ரியல் டைம் யூசேஜில் எதுவும் தேவைப்படாது பெருசாக. எனிவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.